இந்த 2 எப்படி ஆரம்பிக்கும்? 1ஆம் வசனம் வாசியுங்கள். இன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்க கொரிந்து சபைக்கு எழுதும்போது இது ஒரு கிருபை, அந்த ஒரு கிரேஸ் சிலருக்கு இருக்கு. கிரேஸ் என்ற சொல்லினுடைய பொருள் கரிஸ்மா. கரிஸ்மா என்றால் ஒரு அழகு என்ற அர்த்தம். ஒரு வைபவத்துக்கு வர்றாருன்னா கமன் கிரேஸ் தி அக்கேஷன். அவர் வர்றதே அந்த வைபவத்தில் ஒரு அழகு. அதே போல் கொடுப்பது ஒரு கிரேஸ், ஒரு அழகு. எல்லாருக்கும் அந்த கிரேஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் சொல்கிறார், மக்கோதேய நாட்டில் இருந்தவங்களுக்கு அந்த சபையில் அந்த கிரேஸ் இருந்தது. நம்ம சபையிலே அநேகருக்கு அந்த கிருபை இருக்குது. அதனால தான் மக்கோதேய சபைக்கு உண்டாயிருந்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி 2ஆம் வசனம்? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். வறுமை இருந்துச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கொடுக்கறத பற்றி பேச பயப்படும். நான் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பேசுகிறேன். அமெரிக்காவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராம சபையில் ஒரு மிஷினரி ஊழியம், ரொம்ப ஏழை மக்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்கிறார். எவ்வளோ அவர் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். ஆனால் அவங்க தரித்திரத்திலே இருக்காங்க. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஏன் ஆண்டவர் எங்கள் சபையார் இவ்வளோ தரித்திரத்தில் இருக்கிறாங்க? அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ அவன்கிட்ட கொடுக்கறத பற்றியே பேச மாட்டேங்கிற, அவங்க கொடுத்தா தானே நான் அவங்கள ஆசீர்வதிக்க முடியும்னார். ஆண்டவரே, அவங்களாம் ஏழை மக்கள் ஆண்டவரே, நான் பெரிய செழிப்பான நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த மக்கள்கிட்ட எப்படி ஆண்டவர் நான் கொடுக்கறத பற்றி சொல்ல முடியும்? எல்லாம் இவ்வளோ ஏழ்மையாக இருக்காங்க, அவங்க கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் இவருக்கு சொல்லவே இஷ்டம் இல்லை, கொடுக்கறத பற்றி பிரசங்கம் பண்ணவே இஷ்டம் இல்லை. ஆவியானவர் நெருக்கி ஏவுதலினால் பயந்துக்கிட்டே பேசினார். ஆனால் ஜனங்கள் உற்சாகமாக அடுத்த வாரமே ஒருத்தன் ஒரு வாழைப்பழ கொலையை தூக்கிட்டு வரானா, ஒருத்தன் ஒரு சின்ன கோழியை தூக்கிட்டு வரானா, ஒவ்வொருத்தரும் என்னென்ன அவங்களால கொண்டு வர முடியுமோ கொண்டு வர்றாங்களாம். பெரியவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரில, எல்லாவற்றையும் அங்கே உள்ளவங்ககிட்டையும் அவர் சேல் பண்ணுறாரு, விற்கிறாரு, கொடுக்குறாரு. ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சபையாக செழிப்பான சபையாக மாறி அவங்க கொடுக்குற சபையாக மாறினாங்க. அது எவ்வளோ நீங்கள் உற்சாகமாக கொடுத்தா உற்சாகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் சந்தோஷமாக கொடுத்தா சந்தோஷமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்கிறார்.